ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து நேற்று அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிருந்தாங்க. மலையனூர் மேல்மலையனூர் கோவிலுக்கு அங்கே போகிறோங்க. நாங்கள் லைனில் நின்னோம். நாங்கள் 100 டிக்கெட்டில் நின்னோம். அவ்வளோ மக்கள் பக்தர்கள் பாருங்கள். எவ்வளோ வளையல், கயிறு, அப்புறம் மஞ்சள் சரடு, கயிறு, மஞ்சள் சரடு எல்லாமே இருக்குது. மஞ்சள் கொத்தோட அப்படி கழட்டி அத்தனை பேருக்கும் பிரச்சனைங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் வருதுங்க கடவுள்கிட்ட வந்து, கடவுளே எனக்கு எதாவது என் பிரச்சனை தீராதா அப்படின்னு நம்பிக்கையோடு வருதுங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி எல்லாரோட குறைகளையும் தீர்த்து வைப்பாங்க. நானும் உங்களுக்காக, நீங்கள் எல்லோரும், என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும், என்னோடய வியூவர்ஸ் எல்லோரும், என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அங்காள பரமேஸ்வரிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ மக்கள் பாருங்கள், கூட்டம் அப்படி கூட்டங்க. நாங்கள் 100 ரூபா இதில் போனோம். 3/4 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் 100 ரூபா லைனில் போகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் போயிட்டு என்ன திருப்பதி மாரி ஒரு செகண்ட் தாங்க பார்க்க விட்டாங்க. பார்க்கவே விடலை. மெயினாக நான் இதுக்கு முன்னாடி 4-5 வாட்டி நான் போயிருக்கேன். ஆனால் உள்ளே போய் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. சரி, என்ன எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தே நான் ஓட்டு போட ஊருக்கு போயிருந்தேன். ஓட்டு போட்டுட்டு நம்மளுடைய கடமையை நிறைவேற்றணும் இல்லையா, நம்மளுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் இல்லையா, நிறைவேற்றிட்டு சரி வாடி தங்க சொன்னால் வாக்கா கோயில் போய்ட்டு வரலாம். கண்டிப்பாக நானும் வரேன், அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும். இத்தனை 2-3 வாட்டி நான் போயிருக்கேன். 4 வாட்டி போயிருக்கேன். வெளியிலே சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன். வெளியிலே கற்பூரம் ஆரத்திலாம் காமிச்சிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாவை பார்த்து கும்பிட்டுட்டு உள்ள பிரகாரத்தை சுற்றி வருவேன். அங்கே பெரியம்மா வந்து படுத்திருப்பாங்க. பெரியாத்தா வந்து படுத்திருப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு அப்படி வருவோம். இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்தோம். நீங்களும் போனீங்களான்னு